ஹாய் ஹலோ வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கரில் நம்ம வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிப்பான் ஆர்ட். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்போர்டு. இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது, கடையிலையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பெவிக்கல், இது வந்து ப்ரஷ்ஷு பெயிண்ட் அடிக்க. அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட்டு. நீங்கள் ஸ்டேஷ்னரிலேயும் போயிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து 6 கலர் வந்து 100 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் இது 10 கலர் வந்து 250 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் முக்கியமாக தேவையான பொருளை பார்த்திங்கன்னா இது மவுல்டிட்டு, ஃபெவிக்ரில் மவுல்டிட்டு க்ளே. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம எப்படி டெக்கர் பண்ணுறதுன்ட்டு நான் வந்துட்டு எப்படி அது நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு நான் காட்டுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட வீட்டை வந்து அழகுபடுத்துங்க. இப்போது இந்த கார்ட்போர்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ அந்த டிசைனை ஃபஸ்ட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளேவை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸை இந்த மாதிரி 2 இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2ஐயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அப்படியே வச்சிங்கன்னா காத்தாறிடும், அப்புறம் கெட்டியாகிடும். இந்த க்ளே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் இருந்ததுன்னா பாலித்தீனில் போட்டு இப்படி காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டை இல்லாட்டி கீழே தரையில் கூட நல்லா நைஸாக இருக்கணும். அந்த இடத்துல வச்சு இப்படி மாவை வந்து ஒரே அளவுக்காக கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் மெல்லிசாக அந்த மாதிரி இது இல்லாமல் ஒரே சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிற இது மேலே ஃபெவிக்கலை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த க்ளேவை வந்து ஒட்டணும். ஏன்னா அப்போ தான் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும் ஆறுனதும். வந்து பார்த்திங்கன்னா க்ளேவை நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு தான் கலரிங் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து ப்ளூ வித்து ஒயிட் காம்பினேஷனில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி குட்டியோண்டு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ப்ளூ நம்ம அடித்தாச்சு. இப்போ ப்ளூக்கு அடுத்து இருக்க சர்க்கிள் பூரா ஒயிட் அடிச்சுப்போம். இப்போது ஒயிட் அடித்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற இதுவை வந்துட்டு ப்ளூ கலரை அடிச்சுப்போம். ப்ளூ அடித்தாச்சு. அடுத்து இங்கே வந்து ஒயிட்டு ப்ளூ அப்படின்ட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன டிசைன் செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே சென்டரில் வந்துட்டு இந்த ரவுண்டு கலர் மிரரை வந்துட்டு ஃபெவிக்கல் போட்டு இங்கே ஒட்டிப்போம்.
இப்படி சென்டரில் ஒட்டியாச்சு. இப்போது இந்த சென்டரில் வந்து மிரர் ஒட்டிட்டு அதை சுற்றியும் கோல்டு கலரு ஸ்டோனை ஒட்டிட்டு அந்த கோல்டு கலருக்கு சென்டரில் வந்து ஒயிட் கலர் டாட் வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் கலர் மிரர் இருக்குது. அந்த மிரரை வந்து இந்த ஒயிட்டு இங்கே வந்துட்டு ஒட்டிப்போம். இப்படி இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒட்டிப்போம். இப்போது இங்கே வந்து நம்ம இந்த மிரர் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போது இந்த மிரருக்கு 2 சைடும் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டை வந்து சின்ன சின்னதாக டாட் வச்சுப்போம். இப்போ வந்து இந்த ப்ளூ கலரு அடுத்து இந்த பூ இதழ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் இதில் என்ன பண்ண போகிறோம், ஒயிட் கலரை வந்து ஃபஸ்ட்டு மேலே பெருசாக வச்சுட்டு டாட்டு, அப்புறம் சின்ன சின்னதாக டாட் வச்சுட்டு வர போகிறோம். இப்போது இந்த ஒயிட் கலரு டாட் வச்சாச்சு. அடுத்து இந்த ஒயிட் கலருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் டாட்டாக. இப்போ அடுத்து இந்த ப்ளூ கலரில் முன்ன மாதிரி சின்ன சின்னதாக புள்ளியாக வச்சுப்போம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஒயிட் டாட்டெல்லாம் வச்சாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலை செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னே இந்த பெயிண்ட்டு நம்ம அடிச்சிருக்க பெயிண்டெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா காயணும். அது வந்து எடுத்து வச்சுருவோம். ஒரு 5-6 மணி நேரம் நல்லா பெயிண்ட்டு காஞ்ச பிறகு நம்ம எடுத்து மறுபடியும் மிச்சம் இருக்கிற வேலையை செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதே போல் நம்ம இங்கே இந்த கேப்லலாம் நமக்கு எந்தெந்த டிசைன் தேவையோ அந்த டிசைன் மிரரெல்லாம் ஒட்டிட்டோம். அந்த சேஃப் மிரரெல்லாம் ஒட்டிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இது வார்னிஷு. ஏன்னா வார்னிஷ் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வார்னிஷ் அடித்தோம்னா தான் அது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், பெயிண்ட் எதுவும் பழுதாகாமல். இப்போது இது மேலே வார்னிஷை வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா இப்போ ஊற்றிட்டு இப்போது ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா இந்த பெயிண்ட் எல்லாத்து மேலேயும் வந்து நம்ம இப்படி அடித்து விட்டுப்போம். இப்போது வார்னிஷ் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஷைனிங் கிடைக்குது. வார்னிஷ் அடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு முழுசாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. ஹாய் ஹலோ. இப்போது நம்மளோட லிப்பான் ஆர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைடில் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மிரர் வாங்கிட்டு வந்து ஒன்று மேலேயும் கீழேயும் பார்த்த மாதிரி இது பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத இப்படி நம்ம தீபம் மாதிரி 3 இதுவாக அழகாக ஒட்டிட்டு சென்டரில் வந்து பெருசாக இருக்கிற
மிரரை வந்து ஒட்டிட்டோம். இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.